வணக்கம் நண்பர்களே, விவேகம் விப்ளஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார், அகராதியின் தந்தை எனப்படுபவர் யார், உரைநடை நூல்களின் தந்தை எனப்படுபவர் யார், குட்டி தொல்காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் யார், சுவடி தேடும் சாமியார் என்பவர் யார் என்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு ஆன பதிலை இப்பொழுது பார்ப்போம். இவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற ஆங்கிலேய நாட்டைச் சேர்ந்த தமிழ் புலவர் ஆவார். இவர் 1680ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இத்தாலி நாட்டிலுள்ள கேசித்திலியோன் என்னும் ஊரில் பிறந்தார். 1710ஆம் ஆண்டு தனது 30வது வயதில் கிறிஸ்தவ குரு பட்டம் பெற்ற பின்பு கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் பொருட்டு இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தார். தமிழகத்திற்கு வந்து சேர்ந்த பின் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு அங்கு உள்ள மக்களின் வழக்கு மொழியை கற்றால்தான் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியும் என்று தமிழகத்திலுள்ள தலைசிறந்த மொழியான தமிழை கற்கத் தொடங்கினார். தமிழ்நாட்டில் சுப்ர தீபக் கவிராயர் என்பவரிடம் இலக்கணம், இலக்கியம் போன்றவற்றிலே கற்றுத் தேர்ந்தார். இலக்கியங்களை பேருரை ஆற்றும் அளவுக்கு புலமை பெற்றார். மேலும் சுவடிகளை தேடி கண்டுபிடித்து அதனுடைய கவிதை நடையிலுள்ள சுவடிகளை உரைநடையாக எழுதத் தொடங்கினார். இப்படி சுவடிகளை தேடி தேடி உரைநடைகளாக தொகுத்தமையால் இவரை சுவடி தேடும் சாமியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற தன்னுடைய இயற்பெயரை தமிழின் மீது பெற்ற பற்றின் காரணமாக தைரியநாத சுவாமி என்று பெயர் மாற்றிக்கொள்கிறார். அதில் வடமொழி கலப்பினம் இருப்பதனை அறிந்து செந்தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதே பெயரை தழுவி வீரமா முனிவர் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் ஆவார். இவர் தமிழில் எண்ணற்ற எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார். சங்க காலங்களில் எழுத்து ஓவிய எழுத்து என்று அழைக்கப்பட்டது. பின்பு அது மருவி ஒளி எழுத்தாக மாறியது. பின்பு கருங்கல் ஓலைச்சுவடிகளில் எழுதிய எழுத்துக்கள் வட்ட எழுத்து எனப்பட்டது. கடைச்சங்க காலத்தில் அந்த எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. பின்பு சங்க காலம் மருவிய காலம் மாறி தமிழ் வளர்ச்சியடையும் பொழுது குறில், நெடில் என்ற எழுத்துக்கள் ஓசை பிறப்புகளுக்கு ஏற்ப எழுத்தினை மாற்றியமைத்தவர் வீரமாமுனிவர் ஆவார். உதாரணத்திற்கு ஆ என்று எழுதும் பொழுது குறிலுக்கும் ஆவண்ணா என்ற நெடில் எழுதும் பொழுது ஆனா என்ற குறிலுக்கு அருகில் துணைக்கால் இடுவது வழக்கமாக இருந்தது. மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி இடாமல் குறியிட்டு எழுதுவது வழக்கமாக இருந்தது. அதனை மாற்றி ஆ என்ற நெடிலுக்கு ஆமனாவுக்கு அருகில் ஒரு குறியிட்டு ஆ என்று அழைக்கப்பெற்றவரும், இல் என்ற மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளியிட்டு மெய்யெழுத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் தந்தவரும் வீரமாமுனிவர் ஆவார். இவர் தமிழில் எழுதிய நூல்கள் வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குருவின் தந்தை, வாமன் கதை போன்ற தமிழ் நூல்களை எழுதியுள்ளார். மேலும் திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தரியம்மாள் அம்மானை போன்ற சிற்று இலக்கியங்களிலும் தமிழிலே எழுதியுள்ளார். சதுரகாரதி என்ற அகராதியையும் எழுதியுள்ளார். தொன்னூல் விளக்கம் என்ற குட்டி தொல்காப்பியம் என்ற நூலையும் எழுதியுள்ளார். இந்த தொன்னூல் இலக்கமே பிற்காலத்தில் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இதுபோக அவர் எழுதிய மருத்துவ நூல்களும் தமிழில் உண்டு. சுரமஞ்சரி, பூவரசங்காய் எண்ணெய், வீரமெழுகு, நிலக்கண்ணாடி போன்ற மருத்துவ குறிப்புகள் தரக்கூடிய மருத்துவ நூல்களையும் எழுதியுள்ளார். இவ்வளவு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த இந்த வீரமாமுனிவர் தமிழின் மீது கொண்ட எண்ணற்ற பற்றின் காரணமாக தமிழில் உள்ள நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி போன்ற தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலேயர்கள் அறியும் அளவுக்கு தமிழை கொண்டு சென்றவர் வீரமாமுனிவர் ஆவார். இவர் தமிழ் கற்க ஏதுவாக தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கினார். அதாவது ஆங்கிலத்தில் டிக்ஷனரி என்ற சொல்லக்கூடிய பொருள் விளக்கம் தரும் நூலை
லத்தீன் மொழியில் 1000 சொற்கள் தமிழுக்கு விளக்கம் தரும் அகராதியை கண்டுபிடித்தார். இதுவே முதல் தமிழ் அகர முதலி என்றும் அழைக்கப்படுகிறது. பின்பு 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய மொழிக்குள்ள அகராதியையும் இவர் உருவாக்கியிருக்கிறார். தொன்னூல் விளக்கம் என்ற நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம் போன்ற பொருள் ஆகிய 5 இலக்கணங்களையும் 370 பார்களில் எடுத்துரைத்துள்ளார். இதனாலேயே இது குட்டி தொல்காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் கொடுந்தமிழ் என்னும் நூலில் தமிழில் உள்ள இரட்டை வழக்கு முறையை அறிமுகப்படுத்தியவர் வீரமாமுனிவர் ஆவார். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு தமிழ் அறிஞரை பற்றி பார்ப்போம்.